அம்மா இப்போ சுமார் மூஞ்சி குமார பொழக போகிறோம். அந்த சத்தத்தை கேட்குறியாம்மா நீ? ரொம்ப ஹாப்பி அண்ணாச்சி. அது ஒண்ணும் இல்ல மாப்பிள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிடுச்சு. தனியாவா சிவா? எவ்வளவு அடிச்சாலும் தாங்க முடியல. அடிக்க நீயே வரியா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இந்த அறிவாலயத்தோட செல்லப்பிராணி மீண்டும் கொலைக்க தொடங்கி இருக்கு. என்னப்பா நாய் எத்துது? தண்ணி வைங்கப்பா. ஒரு சங்கீத சக்கரவர்த்தி இதுக்கு மேல அவமானப்படுத்தாதடா. சந்தையில ஊதுவத்தி விக்கிற மாதிரி ஒரு தொண்டை, நீ சங்கீத சக்கரவர்த்தியாடா? இந்த சங்கீத சக்கரவர்த்தியோட ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா? கோவன். அந்த பேரை இந்த வீடியோவுக்கு நம்ம பயன்படுத்த போறது கிடையாது. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இந்த ஆளோட பேரை இந்த வீடியோவுக்காக கோவணம் அப்படின்னு மாத்த போறோம். யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? தம்பி, நான் ஒன்னு சொல்றேன். உன் வீட்டுல உன் மனைவிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் உன்னை விட்டு அந்த புள்ள ஓடுச்சு. முதல்ல அதை புரிஞ்சிக்க. ஏன்னா நீங்க அறிவாலய வாசலில் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். இத புடிங்க. இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு என் கூட வந்துருங்க. 3 வேளையும் சுடுசோறு சாப்பிடலாம். நீ இதை செஞ்சாதான் உனக்கு பிச்சை போடுவேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பிச்சையை பெறுவதற்காக எந்த எல்லைக்கும் நீ செல்வாய் தானே. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. இன்னும் கோவன் நல்லவன்லாம் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே போடு பாத்த வீடியோவை. நீ பெண்களுக்கு பாதுகாப்பு பத்தி பேசாத. உன்னுடைய ஃப்ரெண்டியோட மேரேஜுக்கு கோவாவுக்கு நீ தனி விமானத்துல போன. அந்த விமானத்துல நீ இருந்த, இன்னொரு பொண்ணு இருந்துச்சு. அது யார் தெரியுமா? அதோட உட்பி. நான் சொல்றதுக்கு விரும்பல. கொண்டைய மறைக்காம விட்டிய குமார். திமுக பணம் கொடுக்காம கோவன் இப்படி பேசுவார்னு நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லுங்கம்மா. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற என்ன கேக்குறா? கோவன் இப்படி தனிப்பட்ட முறையில் விஜய் பூந்து போராடுறதுக்கு என்ன ரீசன் இருக்க முடியும்? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? கல்யாண மண்டபத்துக்கு நீங்க எப்பவும் போறீங்கன்னா அந்த கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குப்பை தொட்டியை சுத்தி நாய்கள் அமர்ந்திருக்கும். பார்த்திருக்கிறீர்களா? இப்படித்தான் சொல்ல வேண்டும். இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். அப்போ உங்களுக்கு கூலி கொடுக்குறவங்க சொல்லிட்டான்றதுக்காக ஒரு அரசியல் கட்சி தலைவரோட தனிப்பட்ட வாழ்க்கை இப்படி பேசுற உங்களுக்கும் திருமண மண்டபத்தின் வாசலில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் எச்சிலைக்கு சண்டை போடும் நாய்களுக்கும் என்ன வேறுபாடு? யாரடா பிச்சைக்காரங்கிற? யார பிச்சைக்காரங்கிற? நாங்க எல்லாருமே பிளான் பண்ணி படுத்துக்கோம்டா. அது என்னமோ அவங்களுக்கு அந்த போதையில இருந்து தங்களை என்னமோ ஒரு பெரிய அரசியல் சக்தியா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு மண்ணும் கிடையாது. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். அது என்னமோ அவங்களுக்கு அந்த போதையில இருந்து தங்களை என்னமோ ஒரு பெரிய அரசியல் சக்தியா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். இவர்களுக்கிட்ட காசு வாங்கிட்டு மற்ற ஆட்சிகளை குறைக்கூடிய பலரும். ஒருத்தர் நல்லா பாடுவாருங்க. அவர் பேரு என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்ன குள்ள சொன்ன பாக்குறாங்க. நடக்காதா? கோவன் நல்லா பாடுவாரு, நல்ல இசை போடுவாரு. இசை மட்டும் இல்ல, அவர் டான்ஸும் சும்மா அப்படி இந்த பக்கம் ஆடினா பரதநாட்டியம், அந்த பக்கம் ஆடினா அப்படியே ஒயிலாட்டம் மயிலாட்டம் எல்லாம். போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எல்லா ஆட்டத்தையும் போட்டு அப்படியே மதுக்கடைக்கு எதிராக போராடிக்கிட்டு இருப்பாரு மனுஷன். இப்ப ஏதோ உடல்நல குறைபாடுகால படுத்துட்டாரா? இருமலியா ஒரு வாரமா பேதியா போய்கிட்டு இருக்கு சார். எங்க ஊர்ல வந்து சார் பேதி வந்தா இருமல் வரும் சார். பேதி வரும். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு வீரம் செறிந்த பாடல் பாடுவாரு. கோவன் தொண்டையில ஏதாவது பிரச்சனையா? அம்மையார் ஜெயலலிதா பற்றி ஊத்தி கொடுத்த உத்தமிக்கு போயஸ்ல உல்லாசம்னு ஏதோ சொல்லி. இப்ப நீங்க ஏன் ஊத்தி கொடுத்த உத்தமையை பத்தி பாடுனீங்க? இப்ப ஊத்தி கொடுத்த உத்தமர்களை பற்றி ஏன் பாட மறுக்கிறீர்கள்? வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா? இப்ப கோவன் அவர்களுக்கு உண்மையாவே மருத்துவ உதவினா நான் செய்ய தயார். திரும்ப வந்து அவர் இதெல்லாம் பாடணும். நக்கல்யா அவனுக்கு. அவருக்கு தொண்டையில புற்றுநோயா, தொண்டையில வந்து அடைப்பா? அப்பாவுக்கு தொண்டையில நிறைய அழுக்கு இருக்குதா, அதான் தூங்கும் போது அப்படி சத்தம் வருது சாமியா. டாய்லெட் அழுக்கா இருக்கா? அம்மா இத தானே க்ளீன் பண்றாங்க. ஐயோ அது என்னது? அட பாவி, கக்கூசு கழுவுறது
கிச்சு கிச்சுன்னா அது வந்து விக்ஸ் மாத்திரை சாப்பிட்டு கிச்சு கிச்சு போக்கிட்டு வந்து பாடணும். ஏன் வரல வெளியே? தெரியலையே, ஏன் வெளியில வர மாட்டேங்கிறீங்க? சூரியனிடம் உடம்பை காட்டி வெளியே வாருங்கள். சூரியனிடம் அது காலையில பகல் பொழுது நான் சொல்றேன். உங்களுக்கு தொண்டையில வளம் போயிருச்சா? என்னாச்சு? காணோம். எவ்வளவு முக்கியம், இத்தனை பேர் செத்துட்டு இருக்காங்க, வந்து ஆடி இருக்க வேணாம், ஒரு ஆட்டம் ஒரு டான்ஸ் குத்தி இருக்க வேணாம்? மூடி டாக்மாக்க மூடி நீ மூடி டாக்மாக்க மூடி. நீங்களா ஏதோ வந்து திமுகவுடைய பேச்சுக்களை வேலை செய்யற மாதிரியோ, உங்களுக்கு திமுக மாசம் மாசம் ஏதோ படி அளக்குற மாதிரியோ 200 ரூபா ஊப்பிகள் என்றோ உங்களை எல்லாம் கொச்சைப்படுத்திட்டு இருக்காங்க. சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்பவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் கிகோலோ பையா உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. அறிவாலயத்துக்கு சாதாரண முட்டு கிடையாது, சாதாரண முட்டெல்லாம் கொடுக்கல, அறிவாலயத்துக்கு மொத்தமா கோவணமா மாறி பயங்கரமா முட்டு கொடுத்துட்டு இருக்காப்ல. கைது சிறைக்கு அஞ்ச மாட்டோம், காசுக்கு விலை போக மாட்டோம். ஆஹா, கைது சிறைக்கு அஞ்ச மாட்டோம், காசுக்கு விலை போக மாட்டோம் அப்படின்னு இந்த கோவணம் வாய்க்கிலேயே பேசியிருக்காப்ல. அடங்கம்மால நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா, இப்படி பொய் சொல்றேன்னு கேட்பமா கேட்க மாட்டோமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அன்னைக்கு ஜெயலலிதா அவர்களை கொச்சையா பாட்டு பாடின இதே கோவணம் ஏன் இப்ப கோபாலபுரத்தை பத்தி பாடல? எனக்கு கூட ஒரே சந்தேகங்க. இவர் ஊதறதா அந்த பொண்ணு ஆரதியம் பாக்குறப்ப தமிழ்ல சொல்லுவாங்க, பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிமா. விஜய் அவர்களுடைய வாழ்க்கை மோசமா இருக்குன்னு சொல்ற, அதை விட பால் டயலோட கதையை எடுத்துக்க, இல்ல ஈவே ராமசாமியோட கதையெல்லாம் எடுத்து பாரு, மிகப்பெரிய நாத்தம் பிடிச்ச கதையா தான் இருக்கும். கர்மா என்ன இப்படி நாறுது? எங்கேயாவது ஊர் பக்கம் வந்தா மக்கள் வந்து செருப்ப பொன்முடிக்கு எப்படி வந்து இந்த சேத்தையும் சாணியும் முக்கி அடிச்சாங்கல்ல, மக்கள் வந்து மனுஷனதையும் சாணியும் முக்கி இந்த கோவணத்தெல்லாம் விரட்டி அடிக்கணும். ஒருத்தருக்கு பிறந்திருந்தா இப்ப யாரி கான்பிடண்டா சொல்றேன், நாங்க அமைக்க போகிற திராவிட மாடல் 2.0 ஆட்சி எங்க சாதனைகளை நாங்களே விஞ்சும் அளவுக்கு இருக்கும். எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போகுது பிங்க் பஸ் தான். மகளிர் நீங்க யூஸ் பண்ண போற முதலமைச்சருடைய அந்த பஸ் தான். ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் நிறைவேற்றக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற நம்பிக்கையோடு வருகிறார். ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க.